ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரேடர்ஸ் வியூ. நான் உங்கள் நிக்கில். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் எடுத்திருந்தேன். அந்த ஆப்ஷன் ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ல என்னுடைய கேபிட்டல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 40% வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் எடுத்திருந்தேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 4.5 to 5K கேபிட்டலை யூஸ் பண்ணி அந்த ட்ரேடில் 2.2 to 2.5K ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத வந்து நான் எடுத்திருந்தேன். அது எப்படி எடுத்தேன், என்ன பண்ணேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் இன்னும் நிறைய வீடியோக்கள் கண்டிப்பாக வரும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட சார்ட்டு. அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ட்ரேடை பற்றி தான் இதில் சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக. அண்ட் நேற்று ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருந்தது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டேஜில் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டலில் பார்த்தா ஆக்சுவலாக நேற்று டேட் வந்து 5. ஸோ எஸ், நான் என்ன என் ப்ரோக்கர் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான ப்ரோக்கர் யூஸ் பண்ணேன். ஒன்று வந்து க்ரோ அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோதாவோட கைட். ஸோ இது வந்து க்ரோ அப்படின்ற ப்ரோக்கரேஜோட இது. ஓகேங்களா? ஆக்சுவலாக ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தோட ஃபஸ்ட்டு கேண்டில், நேத்தோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்போட தான் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த கேப் அப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேயில் க்ளோஸ் ஆனதை விட அதுக்கு ஒன்று அது பக்கத்துலேயோ இல்லை அதுக்கு கண்டினியூட்டி இல்லாமையோ இல்லை அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பாகி ஓப்பன் ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் அப். இந்த இந்த ஒரு ஏரியா தெரியுதுங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் அப். ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. யூஸ்வலாக இப்படி ஒரு சேயிங் இருக்குது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேப் அப் இல்லை கேப் டவுன் அப்படின்னு ஓப்பன் ஆகுதுன்னா அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும். மறுபடியும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்றது வந்து ஒரு சும்மா ஒரு சேயிங். அந்த அந்த கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே ஃபில் பண்ணலாம், மேபி இல்லை ஒரு 2 to 3 டேஸ் கழிச்சு ஃபில் பண்ணலாம், இல்லை மேபி 1 வீக் கழிச்சு ஃபில் பண்ணலாம். பட் அந்த கேப்பை ஃபில் பண்ணும் அப்படின்ற ஒரு சேயிங் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 100% கரெக்டாக இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது இங்கே வந்து கேப் அப்பாக இருக்குது. அண்ட் இது இஸ் த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டலில் ஒரு அதோட அப்பவும் அதோட ஹையும் லோயும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் அந்த ஹையும் லோயும் மார்க் பண்ணி வச்சுட்டு ஐ வாஸ் வெயிட்டிங். அண்ட் இப்போ 1 மினிட் கேண்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு 1 மினிட் கேண்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் கன்ஃபர்மேஷனுக்காக, என்னோட என்ட்ரிக்கு கன்ஃபர்மேஷனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மூவ் ஆகி அந்த ஹை அண்ட் லோவோட அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டலோட லோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி ஒரு ரிவர்சலுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். பட் ரிவர்சல் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் உள்ளே போயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் மேபி மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே ரிவர்ஸ் ஆகலாம், அதுலேருந்து ஒரு ரிவர்சல் எடுக்கலாம். ஸோ கேப் இருக்கிறப்போ, அந்த கேப் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரேக் அவுட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி அதில் என்ட்ரி ஆகிறது நல்லது. நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ட்ரேட்ஸ் எடுக்கிறோன்றதும் இல்லை எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் உள்ளே இருக்குன்றதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம கேபிட்டலை நம்ம செக்யூராக வச்சுக்கிறோம், சேஃபாக வச்சுக்கிறோன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மெயின். ஸோ அதனால சில ட்ரேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக எகிரி குதிக்காம, தப்பாக என்ட்ரி கொடுக்காம, அவசரப்பட்டு என்ட்ரி கொடுக்காம வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் நம்மளை சஸ்டெயின் பண்ண வைக்கும். நம்மளோட கேபிட்டலை நம்ம எந்த அளவுக்கு சேவ் பண்ணி வைக்கிறோமோ, எந்த அளவுக்கு கரெக்டாக எடுத்து எடுத்து பார்த்து ட்ரேட் எடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ட்ரேட்ஸ் வந்து இன்னும் இன்னும் எடுக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ், இதில் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கல. ஸோ நம்ம வெயிட் பண்ணுறோம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்லேயே தான் இருந்திருக்கு. இது ஆரம்பிச்சது 9:15 வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 216 220 அந்த ரேஞ்ச் வரைக்குமாவே சைட்வேஸ் தான் இருந்திருக்கு.
ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டில் எந்த விதமான பெரிய ஒரு ட்ரேட்ஸும் நான் எடுக்கல. ஆக்சுவலாக ஒரு சின்ன ட்ரேட் எடுத்திருந்தேன். சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருந்தால் நம்மளுக்கு தான் அது தேவையில்லாத லாஸஸ் எடுத்துகிட்டு வரும். அதுவும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி வேறு. ஸோ பயங்கரமாக டிகே அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரேடை தவிர்க்கிறது வந்து நல்லது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அதுதான் இவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரேஞ்சிலேயே சஸ்டெயின் ஆகிட்டு வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை அந்த 5 மினிட் ஃபஸ்ட்டு கேண்டலோட 5 மினிட் ஹையை வந்து பிரேக் பண்ணுது. ஓகேங்களா? அண்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்கு எனக்கு இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் ரிவர்சலும் கிடச்சிது. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் ரிவர்சலும் கிடச்சிது. இதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி ஆயிருந்தேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமில் என்ட்ரி ஆயிருந்தேன் அப்படின்னா இதோ பார்த்தீங்களா இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணிச்சுல இந்த 240. இந்த 240 அப்படின்ற கேண்டில்லையே நான் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தேன். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் வெயிட் ஃபார் அ ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட்குள்ளே என்ட்ரு ஆவேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபஸ்ட்டு அந்த கேண்டில் இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் ஹையை பிரேக் பண்ணுறப்பவே நான் வந்து ட்ரேடுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். ஏன் என்ட்ரு ஆனேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை, ஐ காட் அனதர் கன்ஃபர்மேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணியிருந்துச்சு. ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டுக்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே அப்படின்னா அந்த கீழே இருக்கிற ட்ரெண்டுக்குள்ளேயே அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி அங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்றது வந்து சொல்கிறது தான் அந்த ட்ரெண்ட் லைன். இது எல்லா டைமுமே வந்து பாசிபிளாக இப்படியே தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அது கூட இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்த்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஒர்க் ஆகும். இதை வச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேட்ஸ் எடுப்பாங்க. என்னோட மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ஸ் நான் இதை வச்சு தான் எடுப்பேன். இதை தாண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் யூஸ் அதர் ஸ்ட்ராட்டஜிஸ். பட் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது. மோஸ்ட்லி 2 to 3 ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணி கற்றுக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் ஹெல்ப் அஸ் இன் அ லாங் டர்ம். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து பிரேக் கிடச்சா இந்த இடத்துல எடுத்திருந்தேன் ட்ரேடு. இந்த இடத்துல எடுத்திருந்தேன் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 240க்கு எடுத்த ட்ரேட் 241. இது 1 மினிட் கேண்டில் இருக்குது. இந்த ஒரு கேண்டில்லேருந்து இந்த ஒரு கேண்டில் முடியறதுக்குள்ளே நான் என்னோட ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டட் கேபிட்டல் எவ்வளோனா அரௌண்ட் நியர்லி 5K கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த ட்ரேடுக்கு. அண்ட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 2.2 to 2.45K சம்திங் அரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிட்டர்ன்ஸ் எடுத்திருந்தேன். விச் இஸ் நியர்லி 50% ஆஃப் தி கேபிட்டல் ஐ இன்வெஸ்டட். 50% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடில் எடுக்கிறதெல்லாம் ஆக்சுவலாக இட் வாஸ் லைக் அ ஒன் ஆஃப் தி குட் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மினிட்ஸ் கேண்டலுக்குள்ளே எடுக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு நல்ல ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமுமே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அப்போ மார்க்கெட்னா இப்படி தான் இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட்னா அப்போ வந்து காசை போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக காசு கிடச்சிரும், 2 மினிட்ஸ்க்குள்ளே காசு கிடச்சிரும் அப்படின்லாம் நினச்சிட்டு வந்துடாதீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் வீடியோ தான். இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து தப்பாக எதாவது நினச்சிக்கிட்டு ஓகே மார்க்கெட் இப்படி தான் இருக்கும், மார்க்கெட்டில் பயங்கரமாக சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு உள்ளே வந்துடாதீங்க. நிறைய 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 லாஸஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். மார்க்கெட் வந்து அவ்வளோ ஈஸியும் கிடையாது அண்ட் அதே டைமில் அந்த அளவுக்கு கஷ்டமும் கிடையாது. அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோன்றதுல தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ அதுதான் ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்த செட்டப். இந்த ஒரு 2 நிமிஷம் கேண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்த செட்டப். அண்ட் ஆக்சுவலாக நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிவர்சல்லையும் ட்ரேட் எடுத்துருக்கலாம். பட் எனக்கு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா போதுமாக இருந்துச்சு. ஒன் டேல வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 40 to 50% ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கேன் என்னோட கேபிட்டல் இன்வெஸ்டரில் அப்படின்னும் போது எனக்கு அதுவே போதும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று எக்ஸ்பைரி டேல எப்படி தெரியுங்களா மூவ்மெண்ட் இருக்கும், அதுவும் லாஸ்ட் 1 hour 1.5 hours அப்படியே ராக்கெட் போகிற மாதிரி ஒன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 100 rupeesன்றது வித்தின் அ மினிட் போகும். அதே மாதிரி வித்தின் அ மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து ஒன்றுக்கு மறுபடியும் வந்துடும். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான மூவ் இருக்கும், அவ்வளோ வாலட்டைலாக இருக்கும். கேபிட்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ இஃப் வி மேக் அ குட் ட்ரேட், இஃப் வி மேக் அ குட் ப்ராஃபிட்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறது ரொம்பவே நல்லது. ஸோ அதை தான் நானும் பண்ணேன். இந்த ப்ராஃபிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். அண்ட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றையோட ட்ரேட். அண்ட் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கும் ட்ரேட் எடுத்திருந்தேன். அண்ட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படி எடுத்திருந்தேன், அந்த ப்ராஃபிட் எவ்வளோ, அதுக்கு எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை வந்து வீடியோ எடுத்து போடுறேன்.
அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து ஒரு 100 ஸ்டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? நிஃப்டியோட 100 ஸ்டாக்ஸை அனலிசிஸ் பண்ணி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேபி நாளைக்கு ஒரு நாளான்னைக்கு அந்த வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நிஃப்டியில் இருக்கிற 100 ஸ்டாக்ஸை எனக்கு தெரிஞ்ச விதத்தில் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்ல நான் ஒரு ஷார்ட் ஸ்விங் ட்ரேட் எடுப்பேனா மாட்டேனா அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். அண்ட் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அகெயின் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்னோட அனாலிசிஸ், என்னோட ஒரு ஓவர்வியூ. அதை பார்த்து நீங்கள் வந்து பையோ இல்லை செல்லோ வந்து எடுக்காதீங்க. அது கண்டிப்பாக ஒரு பை ஆர் செல் கால் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் பார்ட் அண்ட் ஜஸ்ட் ஃபார் அன் எஜுகேஷனல் கண்டென்ட். ஓகேங்களா? அண்ட் எஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று எடுத்த ட்ரேட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன். அதை பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு ரிப்ளை ஃபார் தட் கமெண்ட்ஸ். இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா டூ ஃபாலோ, டூ சப்ஸ்கிரைப். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.